இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியா சம்குள்ள வந்து உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி கூட. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை உங்களுக்கு பிடிக்காது இல்ல முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்க்கலாம். இதுல நான் வந்து கம்பு கேழ்வரகு இந்த ரெண்டையும் வந்து வறுத்து மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன். இது நீங்க கடையில கொடுத்து நல்லா சாஃப்டா கூட அரைச்சிக்கலாம். அப்படின்னா சத்து மாவு கஞ்சி காய்ச்சறதுக்காக சத்து மாவு செஞ்சு வச்சிருப்போம். அப்படின்னா ரெடிமேட் சத்து மாவு வாங்கி வச்சிருப்போம். அதுல கூட ஒரு கப் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து இந்த சத்து மாவோட கலந்துட்டேன். இதுல ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளர் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் அதையும் இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பசும்பாலுக்கு பதிலாக நீங்க மில்க் மைட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஸ்வீட்ஸ் எல்லாம் போற அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும். இதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். இப்போ வந்து நீங்க சுகர் சேர்க்க கூடாது. ஏன்னா அந்த சுகர் சேர்த்துட்டோம்னா அந்த ஊறாது, ரவெல்லாம் ஒழுங்கா ஊறாது. அதனால ஊறினதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரவெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம ஊத்தின வாட்டர் இதை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சக்கரை போடலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்றேன். நீங்க சுகர் வேணாம், ஒயிட் சுகர் பிடிக்காது வேணாம் அப்படின்னா நீங்க வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாவுல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச உப்பு சேர்க்காத தோசை மாவு ஊத்துறேன். இது எதுக்குன்னா நம்ம உடனே சுட போறோம் அப்படின்னா நீங்க இந்த தோசை மாவு ஊத்தி சுட்டுடலாம். இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரம் கண்டிப்பா வெளியில வைங்க இந்த மாவை. அதுக்கப்புறம் நீங்க சுட்டீங்கன்னா நல்லா புதுசுன்னு நல்லா இருக்கும். இப்போ குழிப்பணியார கல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சமா ஊற்றி எடுத்துருங்க. நீங்கள் நைட் படுக்க போகும்போது கூட இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு சுடலாம். அதுக்கப்புறம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாவு ரொம்ப வெளியில் வைக்காதீங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்ல கேக் மாதிரி சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் கூட நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஒரு 3 நாள் அந்த மாதிரி வச்சு விடலாம். இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கு சத்தே இல்லாம ரொம்ப எப்ப பாரு உடம்பு சரியில்லாம ஆகிற பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுல எல்லா விதமான சத்தும் இருக்கு. பால், முட்டை, தேங்காய் பால், சத்து மாவு இது எல்லாமே இதுல கலந்துருக்கிறதுனால கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.